கேக்குறாங்க, சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன். எதை குறிக்குது திராவிடன்? நான் எப்படி திராவிடன்? நானே எங்க திராவிட நல் திருநாடு இருக்குது? ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்கான்னு சொன்னேன். கம்யூனிஸ்ட் எந்த கோரிக்கை வெளியிடுது? கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு? அதை போய் பேச்சு இவரை வேணா கம்யூனிஸ்ட் சொல்லலாம், சிறப்பு சட்டம் போட்டு. என்னை வேணா சொல்லலாம், சிறப்பு சட்டம் போட்டு. அண்ணா என்ற பெருமகன் கண்ட பெருங்கனவு மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி. அண்ணாவின் வழிவந்த அவர் தம்பிகள் தடமாறி போனாலும் அவன் பேர பிள்ளைகள் நாம் இதை சாதித்து காட்டுவோம். அந்த பெருமன்றத்துல எல்லாரும் என் மீது ஒரு பெரிய பிழை வைக்கிறாங்க. காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிறா, எல்லாரையும் விமர்சிச்சு பேசுறா. ஆனா தலைவர் கலைஞரை மட்டும் எதிர்த்து பேச மாட்டேன். பேச மாட்டேன். திமுக என்னுடைய குடும்பம், நான் பேச மாட்டேன். அவர் கற்றுத்தந்த தமிழ், அவர் ஊற்றிய உணர்வு உங்கள் முன்னால் என்னை இருக்கிறதே, ஒருபோதும் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன். நாங்க எப்பேற்பட்ட ஆளுநருடைய பிள்ளைகள் தான் இந்த பிச்சைக்கார பிள்ளை, இந்த அண்ணா துறை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்த